பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே இந்த அக்டோபர் மாதம் 2025 ஆண்டினுடைய 10வது மாதத்தில் நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட வாக்குத்தத்தத்தை கொடுத்து பேச போகிறார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு மாதமும் இப்படி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வசனம் நிச்சயமாய் கிரியை செய்யும். இந்த மாதத்தில் நாம் என்னாகமம் 17வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு ஆரோனின் கோல் துளித்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்பதாக வாசிக்கிறோம். இந்த முன்னாடி இருக்கிற அதிகாரங்கள் வசனங்களை வாசிச்சிங்கன்னா, ஆரோனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக நிறைய ஜனங்க எழும்பி முறுமுறுக்கிறாங்க. என்ன, நீ தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா? நீ தான் ஆசாரியனா? உன்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி என்று பொறாமையில் அநேகர் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சாட்சியின் கூடாரத்திற்குள்ளாக வாங்க, என் சமூகத்தில் வந்து இஸ்ரவேலில் மொத்தம் 12 கோத்திரம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு அந்த கொம்பை எடுத்து ராடை எடுத்து அதில் ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயர்களை எழுது என்று சொல்லி சாட்சியின் கூடாரத்தில் எழுதி வைத்தார்களாம். அப்போது கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யாருடைய கோல் துளிர்த்தது, பூ பூத்தது அப்படின்னா, ஆரோனுடைய கோல் பூ பூத்தது, அது கனி கொடுத்தது. அது என்ன கனி? வாதுமை கனி. வாதுமை பழம்னா என்ன அப்படின்னா, பாதாம் பருப்பு. பாதாம் அதிலிருந்து வந்தது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் ஆல்மண்ட் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் அடுத்தவங்களுடைய கோலெல்லாம் ஏன் துளிர்க்கலை அப்படின்னா, அவங்க முறுமுறுத்து கொண்டிருந்தாங்க. கர்த்தருக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் அவங்க முறுமுறுத்து கொண்டிருந்ததுனால அவங்க கோலெல்லாம் பாருங்க, தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டாலும் அது ஒன்றுமே கனி கொடுக்கலை, துளிர்க்கலை. அப்போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களை குறித்து நாம் தவறுதலாய் பேசிக்கொண்டு, அல்லது நம்ம ஒரு உண்மையுள்ள ஒரு ஜீவியம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா, மற்றவர்களை குறித்து குறை பேசிட்டு கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும், நீங்கள் எவ்வளவு சர்ச்சுக்கு போனாலும், காணிக்க கொடுத்தாலும் துளிர் விட மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பூ பூக்கிற காரியம் நடக்காது. உங்கள் வாழ்க்கை கனியற்ற காரியமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் பேசினாலும் நீங்கள் அவர்களுக்கு ஆன்சர் கொடுக்க வேண்டாம், பதில் கொடுக்க வேண்டாம். உங்களை அழைத்து ஊழியத்தில் ஸ்திரப்படுத்தியிருக்கிற கர்த்தர் உங்களை துளிர்க்க செய்வார். உங்கள் வாழ்க்கையை பூ பூக்க செய்து, உங்களை கனி கொடுக்கும்படியாக செய்து, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதையும், நாம் கர்த்தருடைய ஊழியர்கள் என்பதையும் கர்த்தரே வெளிப்படுத்துவார். இதுக்கு முன்பாக அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னாகும் 16வது அதிகாரத்தில் கோகாத்தின் குமாரனாகிய என்று சொல்லி இந்த லேவி கோத்திரத்திலிருந்தே ஆரோனுக்கு விரோதமாக எழும்புறாங்க. ஆனால் கர்த்தர் ஆரோனுக்கும் மற்றவருக்கு இருக்கிற வித்தியாசத்தை காண்பித்தார். ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பிக்க போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் மற்றவர்கள் உங்களை குறித்து தவறாய் பேசி கொண்டிருக்கலாம், அல்லது உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த கோல் எப்படி தேவ சமூகத்தில் இருந்ததோ அதே போல் நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை துளிர்க்க செய்வார். உன் வாழ்க்கையை பூக்கள் நிறைந்த வாழ்க்கையை போல, அல்லது உன்னுடைய வாழ்க்கையை கனி நிறைந்த வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார். துளிர் விடும்போது எதற்கு அடையாளமா? வசந்த காலத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. மத்தேயுல இயேசு சுவாமி சொல்லுகிறார், நீங்கள் துளிர் விடும்போது அதனுடைய எதற்கு அடையாளம்? வசந்த காலத்துக்கு அடையாளம். உன் வாழ்க்கையில் வேதனைகள், கண்ணீரோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் உன் வாழ்க்கையை கர்த்தர் துளிர்விட செய்ய போகிறார். சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வு துளிர்க்கும். சீக்கிரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே பூ பூத்து காய் காத்து கனிகளை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேத வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது. வசந்த காலத்திற்குள்ளாய் கர்த்தர் கொண்டு போகிறார். அழுகையும் பழுக்கடிப்பும் வேதனையும் வியாதிகளோடு மனுஷர்களோடு சத்துருக்களோடு நீ போராடி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் துளிர்க்க செய்து வசந்த காலத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் படிப்பில், உன் வேலையில், வியாபாரத்தில், ஊழியத்தில் நமக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை துளிர்க்க செய்து
பூ பூத்து செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த அப்பா வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீ துளிர்க்க செய்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கனி கொடுக்க செய்கிறேன். எங்கள் சத்துருக்களுக்கும் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன். எல்லா தேவைகளை சந்தித்து இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியாய் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் கோலை நீ துளிர்க்க செய்கிறேன். பூ பூக்கவும் ஆண்டவரே கனிகள் நிறைந்ததாய் மாற்றுகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.